அடுத்து டியூவி 300. ஆமாண்ணே நெக்ஸ்ட் ஒரு நம்ம பட்ஜெட்ல பெரிய 7 சீட்டர் கார் வந்துருது கம்பெனி. ஆமா அண்ணே பெரிய பட்ஜெட்லாம் கிடையாதுண்ணே, சின்ன பட்ஜெட் தான். அப்படியா? 3,60,000 ரூபாய்க்கு கொடுத்தலாம் அந்த வண்டி. எவ்வளவு? 3,60,000. சரி டீடைல் சொல்லுங்க பாப்போம். பிளஸ் சொல்லிட்டேன், மைனஸ் சொல்லியே. என்னது? வண்டி 2016 மாடல்ண்ணே. ஓகே. 4th ஓனர்ண்ணே. ஓனர் தான் மைனஸ். ஓனர் மைனஸ் ஆயிடுச்சு. ஆனா டயர் பாயிண்ட் எல்லாமே ரெண்டு டயர் புதுசுண்ணே. வண்டி நல்லா இருக்கும். T6 தான். T6னால ஸ்போர்ட்ஸ் டைப் இது. T6 ஸ்போர்ட்ஸ். டுவல் ஏர் பேக், வாய்ஸ் மெயில், ABS பிரேக்கிங் எல்லாமே வந்துரும். ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல் முதல் கொண்டு வந்துரும். வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்குண்ணே. 1,20,000 ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். கடுமையா 16 மாடல், 4 ஓனர், டீசல் வெஹிக்கிள், 120 ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. இந்த வண்டிக்கு 3,60,000 கோட் பண்றேன். நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். பெரிய டிஃபரெண்ட் இருக்காது, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனா வண்டி நம்பருமே நல்லா இருக்குல்ல? ஆமா ஓகேண்ணே. ஆமா. இதே இந்த வண்டி வந்து இப்ப சிங்கிள் ஓனராவோ செகண்ட் ஓனராவோ இருந்துச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் ஈஸியா கோட் பண்ணுவானே. 5 லட்சம் ரூபாய் கோட் பண்ணி ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 4 ஓனர்ன்றதுனாலதான் நம்ம 360 கோட் பண்ணிருக்கோம். அதையும் கம்மி பண்ணி கொடுப்பேன். 360. ஆமா 360 பிக்சட் பிரைஸ் கிடையவே கிடையாது. வாங்க ஏதாவது கம்மி பண்ணி தரேன். வண்டி நல்லா இருக்கும். ஓட்டி பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போலாம். வர வர அல்டோ மாதிரியான கார்கள் தான் வாங்குறது கஷ்டமா இருக்கும் போல. பெரிய கார் மாதிரி வண்டி எல்லாம் வாங்குறது ஈஸியா போயிடும். ஆமா வாங்க அண்ணே, இன்னொரு விலை இறுதியான விலை சொல்றேன். ஆமா ஒரு 340 வந்தா அந்த வண்டி கொடுத்துடலாம். அந்த ரேட் வந்தா நீங்க வரலாம்.